முகம் இருந்தாலும் தெரியாது இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் சீக்கிரம் எல்லாரும் முகமும் அடுத்த நீர் உள்ள பிடிச்சுன்னா போச்சு கொஞ்சம் குறைவா இருக்கும். நம்ம ஏரியாவில் கொசு தொல்லை குறையும், கொசுவே வராது. உங்க கண்கள் எல்லாம் இன்னைக்கு தான் சுத்தமாயிட்டு இருக்கு. இதுவரை வாழ்க்கையில அழாதவங்க எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பா அழலாம். இதன் மூலம் அழும்போது கண்டிப்பா யாரை நினைக்கணும்னா சுடலை மட்டும் நினைங்க, சுடலை மட்டும் சாமி நினைங்க. சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்ட இருக்கக்கூடிய பொங்காலை மிகவும் அருமையாக இருக்கிறது. பைக்கு ஒர்க் ஆகல, எல்லாரும் தொடர்புங்க. கார்லெஸ் போயிட்டாங்கன்னா ராஜகிரக பவன் இப்பதான் ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் பொங்கல் போட்டுருக்கேன். இப்போ அழகாக போட்டிருக்கேன். வீட்டில் இருந்து பல வாட்டி போட்டாங்க. நைட்டு நியூட்ரிஷன் சென்டர் இருந்தனால இப்போ அந்த வாட்டி வந்துருக்காங்க. சர்மேலா அவங்க வந்து கிஷோர் வந்து 4 வருஷம் போட்டுருக்காங்க. சரி, அடுத்தது நீங்க வாங்க. பேரு 4 வருஷம் போட்டுருக்காங்க. அம்மா 3வது வருஷம். சித்தார்த் எத்தனை வருஷம் போட்டீங்க? வாழ்த்துக்கள். முதல் வாட்டி போட்டீங்க, வாழ்த்துக்கள். சொல்லுங்க. கிருத்திகாக்கு ஒரு கைத்தட்டல். ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து பொங்கலில் போட்டு சிறப்பிட்டாங்க. உங்க பேரு?
முதல் தடவை வந்த ராதா அவர்களும் நம் பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றோம். செல்வி அவர்கள் 4 வருஷம் போட்டிருக்கீங்க. விஜய் அவர்கள் சூப்பர். தனமதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் 2 வருடம் போட்டிருக்கீங்க. நம்ம செல்வம் ராஜேந்திர அவள் சொல்லண்டான் 100க்கு 100 மதிப்பெண். அதனால அவங்க இருந்தாலும் நான் கணித்தது எப்படின்னா 100 மதிப்பெண் வருஷம் போட்டிருக்காங்க. அவங்களே நமக்கு தெரியும். இரட்டையர்கள் எல்லா விஷயத்துக்கும் பொங்கலாலே மட்டுமில்ல ஊர்லயும் போடக்கூடிய அனைத்து பொருளும் மேக்சிமம் கையால தான் போட்டுட்டு இருக்காங்க. செல்வி செல்லத்துறை அவர்கள். ஆமா இப்போது முதல் வருஷம் பாராட்டலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசாட்சி அவர்கள் 3 வருஷம் போட்டிருக்காங்க. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லா வருடம் 100 மதிப்பெண். எல்லா வருடம் போடக்கூடிய 3 பேர் ஆயிடுச்சு. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஊர் தலைவர் அனந்தகிருஷ்ணனுடைய மனைவி வெண்மதி அவர்களும் 100 வருஷம் 100 மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். எல்லா வருடமும் கிருஷ்ணன் 2 வருஷமா போட்டுட்டு இத்தனை வருஷம் படிச்சீங்க. புஷ்பு 1 வருஷம். ஓகே, புஷ்பு வந்தாச்சு பாருங்க எவ்வளவு ரகுவதி 4 வருஷம் கைத்தட்டல் கொடுக்கணும். கௌரி 3 வருஷம் கைத்தட்டல் கொடுக்கணும். தமிழ்ச்செல்வி 4 வருஷம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெனரேட்டர்கிட்ட கேட்கப்படாது, வருத்தப்பட்டுற. சிவ சுமதி 2 வருஷம் வந்து மிகப்பெரியது. ஆனா சைலா ஒற்றையார்வழியில இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்க பேரு? 3 வருஷமா போட்டுட்டு மேனகா 3 வருஷம். நமது திலவதி ராஜபண்டியன் அவர்கள் பொங்கல் தொடங்கியதிலிருந்து போட்டுக்கொண்டு பாத்தீங்களா, பொங்கல் தொடங்கியது 100 மதிப்பெண். கிட்டத்தட்ட 4 பேர் 100க்கு 100. தீபா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார். முதல் தடவை லட்சுமி வந்து 2 வருஷம் வந்து 2 வருஷம் போட்டுருக்காங்க. 2 வருஷம் போட்டுக்கிறாங்க. நன்றிமா. காயத்ரி ஃபர்ஸ்ட் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பரிமிதா இது 2வது வருஷம். பரிமிதா 2வது வருஷம். என்னோட நேம் ஸ்ரீதேவி இது 4வது வருஷம். 4வது வருஷம். சூப்பர். 4வது வருஷம் நிறைய பேர் இருக்காங்க. தொடர்ந்தப்போ இவ தொடர்ந்து போட்டிருக்காங்க. அவங்களும் ஃபுல்லாட்டு மதிப்பெண் தான். 4 வருஷம். வாழ்த்துக்கள். 4 வருஷம். சுகன்யா 3 வருஷம். லீலா இது 6வது வருஷம். லீலா அவர்கள் 6வது வருஷம். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சண்முக அவர்களும் முதல் வருஷம்னா எனக்கு கட்டளை முடித்து அடிக்கணும். அவங்க பல தடவை போட்டிருக்கணும் பொங்கல். இனிமேல் ரெகுலராக வரணும்னு பார்த்துருங்க. சரி, வெளியே போயிட்டீங்க. மாடசாமி போட்டிருக்காருல, வாழ்த்துக்கள். தொடர்ந்து போடுங்க. நம்ம ரைட். நன்றி. இது 5வது வருஷம். லேகா 5வது வருஷம். சூப்பர். ரமணி முதல் வருஷம். வாழ்த்துக்கள். கல்யாணி 5 வருஷம். 4 தாண்டி 5ம் பல வருஷம். பல ஆட்கள் இருக்கு. பிள்ளை சொல்லுமா. உமாதர்ஷினி முதல் வருஷம். முதல் வருஷம் நிறைய பேர் வந்துருக்கீங்க. எங்களுக்கு உற்சாகமா இருக்கு. கவிதா 4 வருஷம். அசோக் ஆனந்த் 4 வருஷம். 4 வருஷம். பாராட்டுகள். 4 வருஷம். பாராட்டுகள். சுகிதா நானும் 4வது வருஷம். 4வது வருஷம். பாருங்க, இப்பதான் இந்த லைட் எல்லாம் போட்டோம்னா உங்களுக்கு தெரியும். வீட்டுல வச்சு போட்டதுனால 4 வருஷம் 1-2 பேரை தெரியாம இருந்தது. செல்வி பாண்டின்னு சொல்லண்டாமா, உங்க பேர்ல மறப்போமா. செல்வி பாண்டி தொடர்ந்து போட்டுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 6 பேர் 100 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க.
அடிப்பொழிதான் 5 வருஷமே நிறைய போட்டுருக்காங்க. அஜித் 5 வருஷம் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். உதாமணி அவங்க வந்தாங்க. ஹலோ ஹலோ காந்ததை வந்தாங்க. அவங்க பொங்கல் போடணும்னு நினைக்கல. அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டு கொண்டது என்னங்க டோக்கன் எடுத்தாங்க. அவங்களை வாழ்த்துக்களையும் பாராட்டலையும் தெரிவித்துள்ளது. மாலதி பசு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார். சுக்னி 4 வருஷம் வாழ்த்துக்களையும் பாராட்டு. பிரபாவதி அக்கா மேலே தெரியாம இருக்கு. சிவன் கோயில் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். முதல் தடவை 2வது வருஷம் அவங்களே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றார். 9வது இது தங்கசாமி அவர்களும் உங்க ஓனர் பேர் இது நீங்களும் 10 பேர் வருடம் போட்டிருக்காங்க. 100 மதிப்பெண். வாழ்த்துக்களும் பாராட்டு. வாழ்த்துக்கள். ராஜேஸ்வர் 5 வருடம். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மைக் ஆனா அந்த மைக் தாங்க. 3 வருஷம். வாழ்த்துக்கள். சாந்தி ரமேஷ் எத்தனை வருஷம்? முதல் தடவை அவங்களுக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாரிங்க இருக்கிறனால ஆனால் எல்லா கோயிலுக்கு எல்லா உதவிகளும் வாரி வழங்கியிருந்தாலும் இந்த தடவை நேரடியாக வருவதற்கு எல்லாம் வல்ல சுடலை மனசாமி அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பூபதி கேசர் சேலம் மனைவி தொடர்ந்து எல்லா வருடமும் நமது அன்புக்குரிய கேசவன் நமது முன்னாள் துணைத் தலைவர் இப்பொழுது செயலாளராக இருக்கிறார். அவர் பூபதி இப்பொழுது 11வது ஆள். 100க்கு 100 மதிப்பெண் அவர்கள் பெற்றீர்கள். எல்லா விதம் பொங்கல் போட்ட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிந்து 2வது இடம். வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவசியம் 2வது இடம் நல்ல மகிழ்ச்சியோடு சொல்றாங்க. வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிள்ளை வாமா சொல்லு. நல்ல அனுமதி. ரஜினி நமக்கு இங்க வந்துட்டாங்க. 4 வருஷம் போட்டிருக்காங்க. வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கிறோம். சித்ரா செல்வராஜன் அவர்களும் எனக்கு தெரிஞ்சு நிறைய போட்டிருக்காங்க. அதனால எத்தனை தரம் அவங்கள்ட்ட கேட்போம். ஒரு டேஷன் ஆயிட்டு பாருங்க. சித்ரா செல்வராஜன் அவங்க நமது இது எத்தனாவது வருஷம்? வருஷாபிஷேகம் எத்தனாவது வருஷம்? 12வது வருஷம். அப்போ 12வது 100க்கு 100 வந்திருக்கு. கரெக்டா போறது. 12க்கு 12 100க்கு 100. ரைட்டு. லலிதா அம்மா 4வது வருஷம். லலிதா ஆதித்யன் 4வது வருஷம். வாழ்த்துக்களையும் பாராட்டுகிறோம். முகிலா செகண்ட் டைம். அவங்களை வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏற்கனவே சொல்லிட்டாங்க 2 வருஷம். நூற்றுக்கு 100 போட்டுட்டு இருக்காங்க. அவங்க உண்மையிலே 100க்கு 100 போடனா அவங்க நினைச்சு ஒன்றும் நடக்கிறாரு. 100க்கு 100 போடக்கூடியது. ஏன்னா பெண்கள் இறைவன் நினைத்தால் மட்டும்தான் நடக்கும். அது 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றவர்கள் 12 பேர் இருக்கிறார்கள். இப்போது வரக்கூடியவர்கள் இனி வரும்போது நீங்க எப்ப இருக்கு 100க்கு 100 வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம். எடுத்துட்டேன் போய் பொங்கியாச்சா அங்கே போயிட்டேன்.